Hello friends, welcome to our channel Ari today. Hand embroidery ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச் ரிங் நாட் அப்படினு சொல்லலாம். அந்த ரிங் நாட்டை ப்ராப்பரா ஒரு பிகினர் ஒரு ஃப்ளார் ஷேப்ல எப்படி கொண்டு வரது அப்படிங்கறது நான் டீடைலா உங்களுக்கு சொல்லி தர போறேன். நார்மலா ஒரு silk threadல நம்ம ரிங் நாட் போடுறோம் அப்படினா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட strands எடுக்கணும். silk thread பிசிறு வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கும். ஆனா நான் இப்ப காட்ட போற ஆரி மெட்டீரியல் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது. நீங்க இது யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு strands எடுக்க தேவையில்லை. முக்கியமா பிசிறே ஆகாது. நீட்டா ட்ரை பண்ண முடியும். பாத்துறலாமா? வீடியோல பாக்குறீங்கல்ல இதத்தான் ஜரி கோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் இந்த கோன்ல என்ன பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு ஜரி த்ரெட்டுக்கு பதிலா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 strands சேர்ந்தாக்களே இருக்கும். நமக்கு பிசுறு வாரது அதிகம் குறையும். இப்போ பாருங்க, இப்போ நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் நம்பர் 5 அப்படி இல்லைன்னா 6ல இந்த மாதிரி நான் வந்து த்ரெட்டை கோர்த்து எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்டாண்டை மட்டும் நான் உள்ள இன்சர்ட் பண்ணி நாட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கேன். அந்த சர்க்கிள்க்கு உள்ள இன்னொரு சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல தான் ஸ்டிச் வந்து பண்ண போறோம். வீடியோ தயவு செய்து ஃபுல்லா கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியும். பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். அதுவே நிறைய டிப் உள்ள இருக்கு. நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்க. ஒரு பிசுறு இல்லாம போட முடியும். பாருங்க, நான் செகண்ட் லேயர்ல இருந்து த்ரெட் வந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல த்ரெட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி த்ரெட்க்கு அடியில் நீடில் கொடுத்து ஒரு 2 தடவை லூஸா ரொட்டேட் பண்ணுங்க. லூஸா ரொட்டேட் பண்ணிட்டு அதே இடத்துல நீடில பஞ்ச் பண்ணுங்க. பஞ்ச் பண்ணிட்டு நமக்கு அந்த ரிங்கோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல உள்ள த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே உள்ள த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா ரிங் நாட் வந்து கிடைச்சிரும். நம்ம ரிங் வந்து எண்ட் ஆகும்போது கரெக்டா நம்மளோட செகண்ட் லேயர்ல இருக்கும். இப்போ பாருங்க, பக்கத்துலேயே நான் த்ரெட் எடுத்துட்டேன். நீடில் அடியில் கொடுத்து ஒரு 2 தடவை ரொட்டேஷன் பண்ணி த்ரெட்டை கொஞ்சம் நான் லூஸாக வச்சுருக்கேன். என்னோட ரிங்கோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி லூஸாக வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள த்ரெட்டை இழுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் என்னோட ரிங்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நான் நல்லா பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு கடைசியாக தான் கையை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாக கவனிங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எதுவுமே கட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். அதனால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிங் நாட் தனியாக போடணும் அப்படின்னா ரொம்ப நீட்டாக பண்ணுவாங்க. அதுவே ஒரு ஃப்ளார் ஷேப்பில் போட சொன்னால் ஒரே டைரக்ஷனில் போட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்க்கு தகுந்த மாதிரி எப்படி ரிங் நாட் போடணும் அப்படிங்கிறதும் நான் அந்த டீட்டெயில்டாக சொல்கிறேன். நல்லா கவனிங்க. நம்ம டபுள் ரொட்டேஷன் ரிங் நாட்க்கு பண்ணுறதுனால நமக்கு வந்து உள்ள ஒரு லூப் வெளியே ஒரு லூப் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நம்ம தேவை அப்படின்னா ஒரு சிங்கிள் லூப்பாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஒன்றும் தப்பில்லை. பாருங்கள், நான் வந்து லெஃப்ட் ஹேண்டால் நம்மளோட ரிங்கோட அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள த்ரெட்டை இழுக்கிறேன். சூப்பராக இருக்கா? நம்ம வந்து நார்மலாக சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணும்போது நிறைய பிசுறு வரும். ஒவ்வொரு த்ரெட்டாக தனித்தனியாக அங்கங்கே தூக்கிட்டு இருக்கும். இதுக்கு வந்து இந்த ப்ராப்ளமே வராது. உங்களுக்கு இந்த கோனில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கோல்டு, டல் கோல்டு, ஆன்டிக், ரோஸ் கோல்டு, சில்வர், இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம ஒரு தடவை வாங்கி வச்சிட்டா கூட போதும். நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ பல்க் த்ரெட் வந்து அதில் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்க்கு தகுந்த மாதிரி ரிங் நாட் போட முடியலை அப்படின்னா ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளால் போட முடியும். முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், உங்களுக்கும் கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆரி எம்ப்ராய்டரி நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச தொகையில் 999 ரூபாய்க்கு மட்டுமே 3 மாத கால அவகாசத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனால் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியாக இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே கவர் பண்ணுறோம். ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து கட் ஒர்க், மார்க்கிங், ட்ரேசிங் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஆஃபர் ப்ரைஸ். அதனால வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு லேயர் முடிச்சிட்டேன். செகண்ட் லேயருக்கும் சேம் அது மாதிரியே உள்ள வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த சர்க்கிளில் தான் நம்ம த்ரெட் வந்து வெளியெடுக்க போகிறோம். அதே மாதிரியே பிடிச்சு நம்ம வந்து டபுள் ரொட்டேஷன் பண்ணி ரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நம்ம கீழே லாக் பண்ணிடலாம். சிலருக்கு ரிங் ஒரே டைரக்ஷனில் வருது இல்லையா? அது என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட் எடுத்துட்டு டபுள் ரொட்டேஷன் பண்ணி நீடில் பஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த த்ரெட்டுக்கு பேக் சைடில் நீடில் பஞ்ச் பண்ணுங்க. அந்த மாதிரி பஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் நீங்கள் இருந்த இடத்துலையே வேணுமோ அதே டைரக்ஷனில் நீங்கள் விரும்புகிற மாதிரி கிடைக்கும். புரிஞ்சதா நான் சொல்கிறது? புரியலை அப்படின்னா ஒன்ஸ் வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதை பற்றின புரிதல் கிடைக்கும். பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுவே ட்ரை பண்ணும்போது தான் நிறைய குழப்பம் வரும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது மாதிரியே தேர்ட் லேயரும் நம்ம பண்ணணும்.
நீங்கள் வழக்கமாக சில்க் த்ரெட்டில் நிறைய 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுப்போம், 7x7 8x8 இந்த மாதிரி எடுப்போம்ல. இதில் வந்து அது தேவையே கிடையாது. வெறும் ஒரே ஸ்டாண்டே போதும். அது டபுளாக ஃபோல்டு பண்ணால் டபுள் ஸ்டாண்டு கிடைக்கும். அதுவே போதும், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் நான் சேலஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆரி டிப்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 160 சேலஞ்சுக்கு மேலே நம்ம போட்டாச்சு. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ், நீங்கள் அறியாத நிறைய டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட நான் செகண்ட் லேயருமே முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம தேர்ட் லேயருக்கு ஒரு 5 பெட்டல் போட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே கம்ப்ளீட் ஆயிரும். அதுவுமே நம்ம உள்ள சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஸ்டிச் வந்து பண்ணுறேன். நீங்கள் இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு ரிங் பக்கத்தில் இன்னொரு ரிங் வராமல் ஒரு ரிங் மேலே இன்னொரு ரிங் லைட்டாக ஓவர்லாப் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ இன்னுமே பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், நீடியில் எங்கே எடுக்கிறோமோ ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே இடத்துல பஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட பேக் சைடில் பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சென்டரில் ரவுண்ட் பீடு, ஹாஃப் பீடு, இல்லை கிளிப் ஸ்டோன், ஃபிட்டிங் ஸ்டோன், இது மாதிரி உங்களோட நீட்க்கு தகுந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் சைடில் நாட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு லூப்புக்குள்ளே த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நம்மளோட நீடியில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே லாக் ஆகிரும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணிவிட்டு அடுத்த சென்டரில் உள்ள ஒர்க் வந்து பாருங்கள். சென்டருக்கு நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோனில் 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் இருக்க 2 ஹோல் வழியாக நான் வந்து நீடியில் எடுத்து இந்த மாதிரி நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி நார்மல் எண்ணாட் வந்து கரெக்டாக பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இடையில சொன்ன நம்மளோட ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸை மறந்துடாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 5000க்கு ஒருத்துள்ள கோர்ஸை தான் வெறும் 999க்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் சீக்கிரமே ஜாயின் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மட்டும் பண்ணுங்கள். டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டுட்டோரியலில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.